ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷில்ஃபி க்ரோஷெட் அண்ட் கிராஃப்ட் டுட்டோரியல். பாருங்கள், இது போல் உள்ளனில் ஏன் செய்கிறேன்னா, அந்த கம்மல் செய்கிற நூலில் பண்ணால் நல்லா தெரியறது இல்லைன்றதுக்காக தான் செய்கிறேன். பாருங்கள், இது போல் இயரிங் பண்ணுறதுக்கான அந்த பின்னெல்லாம் கடையிலே கிடைக்கிது. இது போலையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை மணியை நம்ம செய்கிற க்ரோஷெட் மேலே ஒட்டிட்டு பின்னாடி காதுக்கு போடுற அந்த பகுதியை ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம பிரியம்தான். இன்றைக்கி இந்த கம்மல் எப்படி செய்கிறதுன்னு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் சைஸ் உள்ளன் 2 mm நீடில் நூலை ட்விஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதுதான் மேஜிக் ரிங்கு. இப்போ அதில் விட்டு அப்படி ஒரு செயின் போட்டுடணும். ரெண்டு சிங்கிள் க்ராஷெட்டு, டூ ஹாஃப் டபுள் க்ராஷே, ரெண்டு ஹாஃப் டபுள் க்ராஷே, அதுக்கப்புறம் 4 டபுள் க்ராஷே, 4 டபுள் க்ராஷெட், அப்படியே இந்த பக்கம் போட்ட மாதிரி தான் திரும்பவும் 2 ஆஃப் டபுள் க்ராஷே, ரெண்டு சிங்கிள் க்ராஷே போட்டு பின்னாடி இருக்க நூலை டைட் பண்ணி மேஜிக் ரிங்கு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு செயின் கேப்புக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓவல் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட்டு லூப்பில் அந்த செயினுடைய ஒரு செயின் முன்னாடி இருக்க அந்த ஒரு செயின் அதில் தான் ஒர்க் பண்ணணும். எல்லா செயின்லேயும் முன்னாடி இருக்க அந்த ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போது உயரத்துக்காக ஒரு செயின், அதில் எல்லா செயின் கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட். கவனமாக போடுங்க, பேக் லூப்பையும் சேர்த்து எடுத்துடாதீங்க. இப்போ அதே போல் முதல் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு செயின் ஒன்று போட்டுக்கிட்டு பேக்கில் திருப்பி பேக் லூப்பில் அந்த சென்டர் செயின் ஒன்று இருக்கும். நல்ல கவனமாக பார்த்துக்குங்க. சென்டர் செயின் அதில் அப்படியே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது முன்னாடி போட்ட அந்த சிங்கிள் க்ராஷெட் இருக்குல்ல, அதனுடைய பேக் லூப்பு அதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வர நான் 3 செயின் கேப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணிக்கோங்க. மொத்தம் 4. இதுக்கப்புறம் வர செயினில் 4 செயின் கேப்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க.
அந்த பக்கம் பண்ண மாதிரியே தான் இந்த பக்கமும் 4 செயின் கேப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணி முடிச்சுக்க வேண்டியதுதான். முதல்ல போட்டோம் இல்லையா, அந்த ஹாஃப் டபுள் crochet செயின் மேலே இருக்குது, அந்த கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்ல கவனமாக பார்த்துட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு ஓவல் ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு. மேலே கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது. மேலே ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்காக 2 செயின், அப்படி டபுள் crochet அந்த நம்ம எந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே செயின் கேப்பில் விட்டு டபுள் crochet ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ உயரத்துக்காக ஒரு செயின், அப்புறம் அந்த கேப்பில் செயினும் டபுள் crochet போட்டிருக்கு, அந்த கேப்புக்குள்ளே விட்டு 5 சிங்கிள் crochet பண்ணிடலாம். பின்னாடி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் செயின் கேப்பு கவனமாக பார்த்து எடுங்க. அந்த சென்டர் செயின் கேப்பில் விட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த சைடும் 5 சிங்கிள் crochet பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். கம்மல் செய்கிறதுக்கான அந்த மணிங்க, இந்த பின்னெல்லாம் கடையில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், மணி ஒட்டி வச்சுருக்கேன். இதை கம்மலில் நம்ம ஒட்டிட்டு முடிக்க போகிறோம். இது போல் மணியை ஒட்டிட்டு பேக்கில் திருப்பி லாக் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் மணியை கூட ஒட்ட வச்சுக்கலாம், நம்ம பிரியம்தான். முன்னாடி மணி ஒட்டிட்டு பின்னாடி அந்த கம்பியை கூட ஒட்ட வச்சுக்கலாம், நம்ம பிரியம்தான். பாருங்கள், கல்லெல்லாம் ஒட்டிட்டேன், எப்படி இருக்குன்னு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.